வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட வந்து நம்ம அக்வாரியம் ஷாப்பில், அதாவது ஜீவா அக்வாரியம் ஷாப்பில் வந்து என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கணும், ஆனால் அந்த வீடியோ வந்து போட முடியல. அதாவது ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் மீன்லாம் ஸ்டாக் எடுக்கும்போது நம்ம வீடியோ போடுவோம், அது போடலை. இந்த வாட்டி வந்து எல்லாத்தையும் ஸ்டாக்கை வந்து வச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம வீடியோ போட போகிறோம், ஓகேங்களா? ஒன்று ஒன்றா வந்து என்னென்ன மீன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வெளியே போயிட்டு வெளிலேருந்து ஒவ்வொரு தொட்டியாக வருவோம், இங்கேருந்து வருவோம். ஸோ நம்ம மீன் கடை வந்து சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது. பக்கத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க, வந்து நம்ம அழகான மீன்களை வந்து வாங்கிட்டு சந்தோஷமாக இருங்க வீட்டில் வச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து வெளில உள்ள தொட்டி. இது வந்து 2 அடி இருக்கும். 2 அடி இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து இந்த இருக்குல்ல, ப்ரோ வந்து மீதி வீடியோ கண்டினியூ பண்ணுவார். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெயின்போ ஷார்க்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஷார்க்கும் ஒரு ரெயின்போ ஷார்க்கு வந்து ஒரு 3 கிடக்கு. சில்வர் ஷார்க்கு வந்து ஒரு 6 கிடக்கு. அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா பாசத்தை வந்து அதிகமாக திங்கிது. சின்ன கீழே உள்ள அழுக்கு இந்த மாதிரி பாசம் எல்லாத்தையும் திண்டுக்கிட்டு இருக்குது. இந்த கருப்பு எல்லாமே அதோட வகை. ரெயின்போ ஷார்க் வந்து ரொம்ப உள்ள டேங்கில் மாதிரி கீழே உள்ள அழுக்க எல்லாத்தையும் திங்கிது கொஞ்சம் கொஞ்சமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேரட் இருக்குது. பேரட், ரெட் பேரட். இது வாங்கி ரொம்ப நாளாச்சு. வாங்க ஆள் வரல. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லவா? அடுத்து சொல்லு. அடுத்து என்ன சொல்லு? அடுத்த மீன் போட்டி. இதில் வந்து ஒரு 5 கொய்யி கிடக்கு. எல்லாம் பாதி கொய்யி மட்டும்தான் இந்த வாட்டி போச்சு, எல்லாம் போயிடுச்சு கொஞ்சம். அடுத்து வந்து பலூன் மாடி. பலூன் மாடி இப்போ மழை பெஞ்சனால கொஞ்சம் லைட்டாக 2-3 சிக்காயிடுச்சு. 2-3 அடி வாங்கிடுச்சு. இந்த இங்கே ஒன்று அடி வாங்கி கிடக்கு. பிளாக் பலூன் மாடி நல்ல வயிறுலாம் பெருசாக இருந்துச்சு. இப்போ மழை பெஞ்சனால ஒரு மாதிரி சுப்பி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் சிக்காயிடுச்சு லைட்டாக. தண்ணி மாற்றினா சரியாகும். வேறு அப்படியே கீழே வந்தோம்னா சார் கிடக்கு. சாருக்கு ஒரு எல்லாம் வித்துருச்சு. ஒரு 6 கிட்ட கிடக்கு, 6-7 கிடக்கு. ஒயிட் சாருக்கும் பிளாக் சாருக்கும் கிடக்கு. சின்ன சைஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிச்சிலெட். ப்ளூ கலரு. இது வந்து மாஃப்னு சொல்லுவாங்க, ப்ளூ மாஃப்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். அதுதான் பேர். அதான் ரொம்ப விளாடும், கை வச்சா நல்லா விளாடும். ஆனால் சின்ன மீனாக போட்டினா கடிச்சு தின்றோம். நல்லா கடிக்கிறா. அடுத்து மாலி. இதில் எத்தனை இருக்குன்னு சொல்லு. இதில் எத்தனை இருக்குது? இது என்ன ஒரு டேங்கில் எத்தனை இருக்கும்? 25 இருக்கும், 20 இருக்கும், 20-25 இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாலி இந்த வாட்டி வந்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் வந்துச்சு. எல்லாம் ஜெயிண்ட்டு ரொம்ப சைஸ் வந்துச்சு. அதுவே கம்மி ரேட் தான் கொடுத்தோம். எங்கள் சைடு கம்மி. அதுலேயும் பாதி இப்போ வந்து மழை பெஞ்சனால அந்த ஆங்கர் வாங்க வந்துருச்சு. இது ஆனால் விற்கிறதில்ல. ஆங்கர் வாங்க வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம். இப்போ கடக்கு சும்மா காப்பாற்றுவோம். கம்மி ரேட்டு கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம். அடுத்து கப்பீஸு. இது வந்து நம்ம வீட்டில் உள்ள கப்பீஸு. வீட்லேயே ப்ரீட் பண்ணுவீங்களா? ஆமாம். எப்படி ப்ரீட் பண்ணுவீங்க? அதுவாக ப்ரீடாகும். குட்டி போடுற அன்றைக்கி மட்டும் தனியாக எடுத்து டப்புலேயே வச்சு ப்ரீட் பண்ணுவீங்களா? ஆமாம். ட்ரப்பு, ப்ரீடிங் பாக்ஸ், அது எல்லாம் பிரிட்ஜ். அதான் ப்ரீடிங் பாக்ஸில் போட்டு பிரிட்ஜ் பாக்ஸ் வழியாக அப்படியே கீழே குட்டி எல்லாம் கிடக்கும். இதில் கம்மியாக இருக்குது. இது எடுத்து வரல, ஸ்டாக் எடுத்து வரல. இது வந்து மழை பெய்யறனால கொஞ்சம் இதாக இருக்குது, சிரமமாக இருக்குது. 2-3 அடி வாங்குது. கீழே 1 அடி வாங்கி கிடக்குது. அது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு பாரு. ரெக்கையை மட்டும் ஆடுது, வாய் மட்டும் செய்யுது. அடுத்து வந்து கலர் விடோ டெட்ரா. இது வந்து பால் பச்சை, ப்ளூ, ஆரஞ்சு, ஒரு 3 கலர் இருக்குது. எத்தனை மீன் இருக்குது அதில்?
இதில் இன்னும் ஒரு 20 இருக்கும். 20 ஒரு 5 இருக்கும். மோட்ரு போடாமல் அமர்த்தி வச்சுருக்கீங்க? கரண்ட்டு போச்சு. கரண்ட் போச்சா? கரண்ட்லாம் போகல. இல்லை அமர்த்தியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காண்டி அமர்த்தி வச்சுருக்கோம். நம்ம வீடியோ பண்ணுறங்கிறதுக்காண்டி சவுண்டு கேட்க மாட்டேங்குது. அமர்த்தி வச்சுருக்கோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நம்ம ஒரு எப்படியும் ஒரு 3 கலரில் வந்து ஒவ்வொரு பேர் வந்து எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வந்து 3 பேர். எதுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க? ப்ரீடுக்காண்டி. எங்கே எடுத்து வச்சுருக்கீங்க? வீட்டில். இது என்ன ரேட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? நாங்கள் வந்து 80க்கு கொடுக்குறோம். பேர் 80? பேர் 80. சின்னது மட்டும் பார்த்து பண்ணுவோம். 60 கொடுப்போம். ஓகே. நெக்ஸ்ட் இல்லை எல்லாமே கொஞ்சம் ப்ரீடிங் சைஸ் வரப்போகுது. கொஞ்சம் இன்னும் ஒரு நீங்கள் வாங்கிட்டு போய் ஒரு 5 மாதம் இல்லை 4 மாதம் 3 மாதம் நல்லா ஃபுட்டு போட்டு வளர்த்தீங்கன்னா ப்ரீடிங் சைஸ். நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறதே கொஞ்சம் ப்ரீடிங் சைஸு. அதில் ப்ரீடிங் ஆச்சா? ப்ரீடிங் ஆள் இன்னும் ப்ரீடிங்கே விடலையே. சைஸ் வரணும், முட்டை வைக்கணும்ல. சரி, ப்ரீடிங் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வரும். அதில் கொஞ்சம் நாள் ஆகும். நான் வீடியோ வரேன். அடுத்து என்ன வச்சுருக்கீங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா 2 முரட்டு ஆஸ்கர். இது பார்த்தீங்கன்னா பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் கோவம் ஓவர் கோவம். பார்க்க வந்து கலர் வந்து அந்தளவுக்கு இருக்காது. இது வாங்கி எப்படியும் என்ன ஒரு 2 மாதம் ஆச்சு. இது வந்து யாருமே வாங்கலை, இன்னும் கிடக்கு. இது கலரில் உள்ளதை எடுத்து போயிட்டாங்க. இந்த 2 மட்டும் கிடக்கு. ஒன்று வந்து இதை அடிச்சே கொண்டுருச்சு. இன்னொன்று வந்து உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கு. இந்த அதுவும் அடித்து மூஞ்சினா பாருங்கள், ஒரு மாதிரி சூம்பி போன மாதிரி. ஏன் அடிக்குதுன்னா ஓவர் கோவம். வேறு பார்த்தீங்கன்னா எங்களை வந்து டம்போயர் கப்பினா போட்டிருந்தோம். டம்போயர் கப்பி இங்கே ஒரு பீட்டா கிடந்துச்சு. அதுவும் டெத் ஆயிடுச்சு. மழை பெஞ்சா டம்போயர் கப்பி பாதி விற்றாச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் டம்போயர் கப்பி இருக்குது. வேணும்னா வாங்கிக்கோங்க. எல்லாமே ப்ரீடிங் சைஸு, நல்ல குட்டி உள்ளது. கொரியர் உண்டு, கொரியர் அனுப்புவோம். நீங்கள் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது வந்து ஒரே ஒரு ஃபுல் மூன், ஆஃப் மூன் பீட்டா ஒன்று கிடக்கு. ஃபுல் மூணு ஆஃப் மூணு எப்படி சொல்லுவீங்க? டையில் வச்சு. சரி, இது ஃபுல் மூணு ஆஃப் மூணா? இது ஆஃப் மூணு. ஏன் ஃபுல் மூணு ஏன் உங்கள்ட்ட இல்லையா? ஃபுல் மூணு இருந்துச்சு, வாங்கிட்டு போயிட்டா. இது வந்தீங்கன்னா ஆஃப் மூணுலேயே டம்போயர். இந்த இயரில் வந்து கலர் இருக்கும், கொஞ்சம் இயர் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். வேறு இதில் பார்த்தீங்கன்னா மாலி குட்டி ஜோடி 20 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி. இதில் ஒரு 20 கிடக்கு, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா பொருள் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பொருள் மோட்ரு இதுனா வேணா கொரியர் அனுப்புவோம். ஆனால் நல்லா பல்காக போடுங்க. ஒரு நிறைய வாங்கினீங்கன்னா கொரியர் அனுப்புவோம். அப்போ தான் உங்களுக்கு காசு கொஞ்சம் மிச்சமாகும். மோட்ரு எல்லாம் அனுப்பலாம். ஃபுட்டு வந்து இப்போதைக்கு டயோ இருக்குது. டயோவில் வந்து டயோ க்ரோ ஒரு 50 கிராம் இருக்குது. அடுத்து 100 கிராம் இருக்குது. 100 கிராம் இருக்குது. இந்த ஆப்டிமம் பெல்லட் ஒசாக்கிலாம் வச்சுருக்கீங்களா? ஆப்டிமம் இருக்குது. ஆப்டிமம் இது வந்து நல்லா இருக்குமா. இது போட்டால் தண்ணி வந்து கலங்கலாகாதுன்னு சொல்கிறாங்க. இது கலங்கலாகாதுன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கும். எல்லா மீனுமே போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒசக்கா, இங்கே வந்து டயோ, இது வந்து பீட்டா சாம்பியன். அடுத்து பவுலில் தண்ணி வச்சிருக்கீங்க? ஒன்றுமே இல்லை. மீன் பவுலில் தண்ணி வச்சது வந்து இது என்ன கிடந்துச்சு? மல்லி கிடந்துச்சு. ஏன் எங்கே காணா? இந்த செத்து கிடக்கு பாருங்க. உண்மையாவா? இல்லையே, உண்மையாதான். அதுக்கப்புறம் நீ பவுல் மல்லி போடலன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து போடல.